நாம் இந்த சிலுவையின் பாதையின் வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக பயணித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே நன்றியோடு நினைக்கிறோம் சாமி. அப்படிப்பட்ட இந்த ஆராதனையின் வழியாக எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்முடைய கரத்தினாலே இந்த நாள் சிலுவையின் என்கிற தியானத்தின் வழியாக நாங்கள் பயணித்து இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சாமி. இந்த நாளுடைய திருவார்த்தையும் பாடலும் உடைய ஜபங்களையும் உடைய கரத்தில் வைத்து ஜபம் செய்கிறோம். உடைய கரத்தினாலே ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசனத்தினாலே நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாம் 369வது பாடலை பாடுவோம். பரனே உன்னை நம்பினேன் உரமுடன் தாங்கையா என்று பாடலின் வழியாக நம் ஆண்டவரை போற்றி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பரனே உன்னை நம்பினே உரமுடன் தாங்கையா, பரனே உன்னை நம்பினே அருள் தருவாயே அகமருவாயே, அருள் தருவாயே அகமருவாயே, திருவினை தீர்த்து விடுவாயே போகோ, திருவினை தீர்த்து விடுவாயே போகோ, பரனே உன்னை நம்பினே. மாநிலமீது வரும் பாலனீது, மாநிலமீது வரும் பாலனீது, வானில் என்னை சேர்த்து விடுவாயே ஓகோ, வானில் என்னை சேர்த்து விடுவாயே ஓகோ, பரனே உன்னை நம்பினே. அழகையை ஜெயித்தாய் அதன் திறனளித்தாய், அழகையை ஜெயித்தாய் அதன் திறனளித்தாய், உலக வழக்கனைத்தும் துடைத்தாயே ஓகோ, உலக வழக்கனைத்தும் துடைத்தாயே ஓகோ, பரனே உன்னை நம்பினே. பாவிகளுக்காக பரனே நீ சாக, பாவிகளுக்காக பரனே நீ சாக, பூவுலகில் வந்ததற்காக ஓகோ, பூவுலகில் வந்ததற்காக ஓகோ, பரனே உன்னை நம்பினே. விசுவாசம் தரவோ விசும்பில் யான் வரவோ, விசுவாசம் தரவோ விசும்பில் யான் வரவோ, அசூசி அகற்றவும் அடியேனே ஓகோ, அசூசி அகற்றவும் அடியேனே ஓகோ,
பரனே உன்னை நம்பினே. அங்கத்தில் நோயோ ஆன்மாவில் பேயோ, அங்கத்தில் நோயோ ஆன்மாவில் பேயோ, பங்கு படத்தவை பார்க்கிறதேவோகோ. பரனே உன்னை நம்பினே, உரமுடன் தாங்கையா. பரனே உன்னை நம்பினே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இறைமைந்தனுடைய அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய காலை நேரம் இறைவனுடைய அன்பிலே சேர்வதும் சிலுவை என்கிற பாதையின் வழியாக நாம் பயணித்திருப்பதும் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதம் என்பதுதான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட சிலுவை என்கிற பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிற நாமும் இந்த 40 நாட்களில் ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையிலே திருவார்த்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கான திருவார்த்தை தலைப்பினுடைய அடிப்படையிலே நாம் பார்த்தோமானால், கடவுளுடைய கரங்களை நெகிழவிடாதபடி பார்த்துக்கொள். கடவுளுடைய கரங்களை நெகிழவிடாதபடி பார்த்துக்கொள். அதுதான் இந்த நாளுடைய தலைப்பாய் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சிறுவன் தன் அப்பாவோடு ஒரு பெரிய ஒரு விழாவுக்கு செல்லுகிறான். அந்த விழாவிலே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த க்ரௌடு அதிகமாக இருக்கிறபடியினாலே இந்த சிறுவன் தன்னுடைய அப்பாவினுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து போகிறான். அந்த க்ரௌட் ஜனங்களுக்கு மத்தியில் திடீர் என்று பார்த்தோமானால் சிறு நேரம் கழித்த உடனே அந்த இடத்துல தன் அப்பாவுடைய கையை அந்த சிறுவன் விட்டு விடுகிறான். விட்டு விடணுமே, ஜனம் அதிகமாக இருக்கிறபடியினாலே அங்கும் இங்கும் அந்த கூட்டத்திலே தேடுகிறான். கிடைக்கவில்லை. அப்பாவுடைய கையை இந்த சிறுவன் விட்டான். அங்கும் அங்கும் தேடி தேடி என் அப்பாவை கையை எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் அழுகையின் சத்தத்தோடு தேடுகிறான். அங்கும் இங்கும் தேடுகிற போது ஒரு நிலையிலே அப்பா தன் மகனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது இந்த வேல்தான் வர வேண்டும், இந்த வழியில்தான் அவன் வர வேண்டும். எனவே அந்த வழியிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஓடி போய் தன் அப்பாவுடைய கரங்களை பிடித்து கொள்ளுகிறார். அந்த கரங்களை பிடிக்கிற போது அவர் மறுபடியும் அந்த கரங்களுக்கு வழியாக அந்த சிறிய பையனுடைய கரங்களை அந்த அப்பா பிடித்து கொள்ளுகிறார். அப்போது அப்பா பிடிக்கிற கை பிடித்த உடனே அந்த சிறுவன் எங்கும் கைவிடாதபடி அது ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டது என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் இதுதான். நான் பிடிப்பதை விட என் அப்பா என் கையை பிடிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பா தான் அந்த கையை பிடிச்சுக்குமானா அப்பா விட மாட்டார். ஆனால் நாம் கையை பிடித்து கொண்டு இருந்தோமானால் அது நாம் விட்டு விடுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இது போலத்தான். நாம் கடவுளுடைய கையை விட்டுவிட்டால் உலகத்தில் இருக்கிற குழப்பத்துக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை தொலைந்து போகும். ஆனால் நாம் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டால் நாம் ஒருபோதும் அந்த கரம் நம்மை விடாது. இந்த உலகத்தினுடைய குழப்பத்துக்கும் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அது ஒருபோது அந்த கரம் நம்மை பிடித்து கொண்டால் அது ஒரு நாள் நம்மை விட்டு விடாது. அது
எப்படி போக வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 13வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வண்ணமாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றார். கடவுள் இங்கு என்ன சொல்லுகிறார்? நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். என் ஆண்டவருடைய கையானது, ஆண்டவருடைய கரமானது, அவர் நம்முடைய கையை பிடிக்குவது அளவுக்கு நம்முடைய கரம் அவரிடத்திலே ஒட்டி இருக்க வேண்டும். அப்போ அவர் நம்ம கரத்தை பிடித்து கொள்வார். நாம் எப்பொழுது விட்டு விடுகிறோமோ, விட்டு நாம் அவர் கரத்தை பிடிக்கிற போது நாம் விட்டு விடுகிறோம் சில வேளையிலே. அதுதான் இந்த உலகத்தினுடைய குழப்பத்துக்கு பெரிய ஒரு சூழல் வரும். நீங்கள் பாருங்க, இங்கு மத்தேயு 14ஆம் அதிகாரம் தொடர்ச்சியாக 31 முதல் 30-31 நாம் பார்க்கிறோம். இயேசு கடல் மீது நடந்து கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. இதை பார்த்த உடனே அவர்கள் உள்ளங்கள் பயந்தது. இல்லை, நான் தாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் ஐயப்பட்ட நிலையில் இருக்கிற போது கடல் மீது நடந்து வருகிறதை பார்த்த உடனே பேதுரு இடத்துல அந்த ஆண்டவர் தான் என்கிற நம்பிக்கை அவனுடைய வாழ்விலே வந்தது. அவன் பாருங்கள், தன்னுடைய பார்வையை ஆண்டவர் மீது பார்க்கிற போது கடலும் தரையை போலதான் தெரிந்தது. அதுபோலத்தான் அவன், ஆண்டவரை நீர் அங்கே இருக்கிற என்றால் நான் கடல் மீது நடந்து வருகிறேன் என்று சொல்லி பேதுரு ஆசைப்படுகிறான். ஆனால் அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கம், அவனுடைய சிந்தனை ஆண்டவரை நோக்கி பார்த்து அவன் நடந்து வந்தால் அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலுமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அவன் பார்த்து கொண்டிருந்த சூழலுக்கு மத்தியில் அந்த கரம், அந்த பார்வை உலகத்து மீது அவனுடைய வாழ்வு சாய்ந்தது. அவன் யோசித்தான், நான் தனிமையில் நடக்கிறேன்னா ஐயோ என்று சொல்லி உலகத்துக்கு பின்பாக பார்க்கிற போது தான் அவன் முழுங்கி போனான். உடனே ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து கொள்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவர் கரத்தை பிடித்து மீட்டார். அவர் கரத்தை பிடித்து மீட்டார் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதுதான் இன்றைக்கு சங்கீதக்காரன் 16:8 பார்க்கிறோம். பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் நாம் ஒருபோதும் கடவுளுடைய கரத்தை நாம் பிடித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் விழாமல் பார்த்து கொள்வதற்கு கடவுள் நம்முடைய கரங்களில் எப்பொழுதும் அவர் பிடித்து கொண்டே இருப்பார். அதனால்தான் இங்கு பல பிரச்சனை தாவீது சந்திக்கிறான். அவன் பல பிரச்சனைகளை சந்திக்கிற போதெல்லாம் கடவுளுடைய கரங்களை அவன் பிடித்து கொண்டே இருப்பான். அதனால தான் சங்கீதம் 16:8 நான் கர்த்தரை எப்பொழுதும் என் முன்னே வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் என் முன்னே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், இயேசுவா பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை பாருங்கள். ஆதியாகமம் 39:2 பார்க்கிற போது அவமானம் என்கிற சிலுவை, அவமானம் என்கிற சிறை, துன்பம் எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தித்தது. ஆனால் கடவுள் அவனோடு இருந்தபடியினாலே, கடவுளுடைய கரத்தை அவன் பிடித்து கொண்டதினாலே, கடவுள் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்கிற அவனுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மத்தியிலே பேசிக்கொண்டு இருக்கிறபடியினாலே கடவுள் அவன் கரத்தை உயர்த்தி பிடித்தார். அதனால தான் இங்கு சொல்லுகிற கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழலை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய கரத்தை பிடித்தோம் என்றால் அப்படி என்றால் என்ன என்று பார்த்தோமானால், ஜபத்திலே நிலைத்திருப்பது, அப்படி வார்த்தையை பிடித்து கொள்வது, விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பது, அவர் நம்மை விடாமல் இருப்பது, இந்த 3 காரியம். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை காக்குவார், அவர் நம்மை உயர்த்துவார். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற, அவரை பிடித்து கொள்ளுகிற வாய்ப்பு. அவரோடு ஜபத்தில் நிலைத்திருப்பது, அவருடைய வார்த்தை பிடித்து கொள்வது, விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பது, இது 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை காக்குவார், அவர் நம்மை உயர்த்துவார்.
இன்று பல பேர்கள் பலவிதமான சூழலில் அவருடைய வாழ்க்கை மாறுகிற காரணம் என்ன என்று பார்த்தோமானால், பிரச்சனைகளினாலே ஆண்டவருடைய கையை விடுகிறோம். பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது ஆண்டவருடைய கரங்களை நாம் விட்டு விடுகிறோம். சோதனைகளில் வருகிற போது விசுவாசத்தை இழக்கிறோம். சோதனை வந்த உடனே நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையாக இருன்னு சொல்கிறார். ஆனால் அந்த சோதனைக்கு மத்தியிலே வருகிற போது நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போகிறோம். உலகத்தை பிடித்து கடவுளை விடுகிறோம். அதான் விஷயம். மூன்றாவது, உலகத்தை பிடித்து கடவுளை விடுகிறோம். ஆனால் உண்மை என்ன என்றால், உலகம் நம்மை தாங்காது, கடவுள் கரம் மட்டும்தான் நம்மை காக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதனால்தான் எபிரேயர் 13:5 சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோது விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது ஆண்டவரோடு இருக்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அவருடைய கரங்களை நாம் எப்போது பிடித்து கொள்கிறோமோ, ஜெபத்தில் மத்தியிலே திருமறை பகுதியிலும் அவரை நாம் எப்பொழுதும் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டே நம்முடைய வாழ்க்கை நடக்கிறோமோ, அந்த கரமானது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தீர்மானிங்கள். வேண்டியது இன்றைக்குடைய உள்ளங்கள், உங்களுடைய உள்ளங்கள் தீர்மானிக்க வேண்டும். நான் கடவுளுடைய கரத்தை பிடித்து கொள்கிறேனா அல்லது விட்டு விடுகிறேனா என்று தீர்மானிங்கள். ஆண்டவர் இன்னும் அவர் கரத்தை நாம் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். நீ பிடி, அவர் விடமாட்டார். நீ ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடு, அவர் உன்னுடைய கரத்தை பிடித்து கொள்வார். எனவே சிலுவை என்கிற பாதையில் நடக்கிற நாம் அவருடைய கரத்தை பிடித்து எந்நாளும் கொண்டு அவரிடத்தில் வாழ்வதற்கு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளை அவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட திருவார்த்தையை நாம் பார்த்து கொண்டிருக்கிற தருவாயிலே நம்முடைய கரங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கான தலைப்பு நமக்கு சொல்லுகிறது, கடவுளுடைய கரங்களை நெகிழி விடாதபடி பாதுகாத்துக்கொள். அதனால தான் ஆண்டவர் 138 சங்கீதத்தின் கடைசி அத்தியாய வசனங்களில் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கரங்களை நெகிழி விடாதபடி பார்த்துக்கொள், நெகிழி விடாதபடி பார்த்துக்கொள். இன்றைக்கு இந்த திருவார்த்தை உங்களுடைய வாழ்விலே நெகிழி விடாதபடி பாதுகாத்து கொண்டு அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கு இதோ கர்த்தருடைய கரங்களையே உங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக பிடித்து கொள்ளுங்கள், அதை நெகிழி விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு புத்தியை சொல்லி இருக்கிறீர் சுவாமி. இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் கடைப்பிடித்து அப்பாவுடைய கரத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் பயணப்படுகிற பயணங்களும் எங்களுடைய குடும்ப சூழலிலும் ஆண்டவரே, நாங்கள் தேவைகளை சந்திக்கிற காரியங்களும் இதனால் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டே நாங்கள் நடக்கிறோம். எங்களை வழிநடத்தும் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலே உங்களுடைய திருச்சபை மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. பொறுப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களும் அதே போல் மாதர் சங்களுடைய பொறுப்பாளர்களும் வாலிபர் சங்கங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அனைத்து விசுவாச குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. கண்ணீரோடு கவலையோடு பலவிதமான சூழலில் இருக்கிற மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்களுடைய கரம் வழி நடத்துங்க சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய மக்கள் ஆண்டவரே வெளிநாட்டு தேசத்தில் வசித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, உக்ரைன், ரஷ்யா, இந்த இன்னும் ஆண்டவரே அந்த போர் தொடங்கி கொண்டே இருக்கிறது. வருட கணக்கில் போர் தொடங்கி கொண்டிருக்கிறது. அதையும் ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவாய் வழி நடத்தும். இன்னுமா ஆண்டவரே, இதோ ஈரானும் அமெரிக்காவும்
இதே போல் இஸ்ரவேல் இந்த போர் தொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற போது அது அண்டை நாடுகள் வழியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சுவாமி. கத்தார், துபாய், பக்ரீன் இப்படிப்பட்ட நாடுகள் இந்த போரினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய கரங்கள் ஆண்டவரை வழிநடத்துங்க சுவாமி. உடைய கரங்கள் சமாதானத்துக்கு வழியாக இதோ தலைவர்களுக்கு மத்தியில் இப்படி கிருபை இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய தமிழ்நாடுடைய எலெக்ஷனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் ஒரு நல்ல நிர்வாகங்களை தருவதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே எங்களுடைய செம்பேடு திருச்சபைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவை, கட்டுமான பணிகளுக்கு மத்தியிலே உடைய கரத்தை நீட்டும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட ஒரு தருவாயிலே இதோ வேலை நடந்து கொண்டிருக்கிற தருவாயிலே உம்முடைய கிருபையும் ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே செம்பேட்டு திருச்சபையினுடைய ஆண்டவரை போதகரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அதற்கு முன் எடுத்து கொண்டு இருக்கிற எங்களுடைய இமானுவேல் சாரும் ஆண்டவர் நவீன ஐயாவும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ எங்களுடைய சேனூர் திருச்சபைக்காக, அவருடைய பொறுப்பாளர்களுக்காக, பழவன் சாத்துக்குப்போ திருச்சபைக்காக, பொறுப்பாளர்களுக்காக, அங்கே இருக்கிற அத்தனை மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. உடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழி நடத்தும் தகப்பனே. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட என்னுடைய டிபெண்ட் ஸ்கூலுக்காக, சாந்தி அம்மாவுக்காக, ஆண்டவரே இதோ சிவனேஷனுக்காக, அதே போல் ஆண்டவரே எங்களுடைய அன்பு தம்பி இதோ சாமுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். என்னமாய் உடைய கரம் வழி நடத்துங்க சுவாமி. எங்களுடைய கரஸ்பாண்ட் ஆண்டவரே அருமை அண்ணன் விஜயகுமார் அண்ணனுக்காக கூட நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக எல்லாருக்காக வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் வழி நடத்தும் சுவாமி. இந்த நாள் பிறந்த நாளை கண்டு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய செல்லம்மாவுடைய அன்பு மகள் ஆண்டவரே திருமதி சோபியா பிரகாஷை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஆசீர்வதித்து தாரும். எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவரே உடைய கரம் வழி எடுத்தும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இந்த நாள் கடவுளுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நெகிழ்விடாதபடி அவர் கரத்தை பிடித்த அளவுக்கு உங்களுடைய உள்ளங்கள் சிந்தனைகள் அவரை நோக்கி பாருங்கள் என்கிற திருவார்த்தையோடும் இந்த நாள் உங்களுடைய வேலையோடும் நீங்கள் பயணிக்கிற பயணிகளோடும் உங்களுக்கு வாழ்விலும் சமாதானத்தையும் அருளும் தந்து காத்துக்கொள்வாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, கர்த்தர் செய்த சகல புகழ்களையும் மறவாதே, ஆமென். நன்றி.